நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி பிட்காயினை பற்றின ஒரு சின்ன அப்டேட் என்னங்கிறது வந்து பார்த்துட்டு போயிடலாம் நண்பா. பிட்காயினில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ETF ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குது. எப்படி வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சோசியல் மீடியாலையுமே வந்து பேசிக்கிறாங்க. சரி, ஓகே, டெக்னிக்கலாக இது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். காமனாக பிட்காயினுக்கு வந்து எப்பவுமே காமனாக நடக்கிறதுனா ஃபஸ்ட்டு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட்டாக தான் இருக்கும். ஃபேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் வால்யூம், அதாவது ஹெவியான ட்ரேடிங் வால்யூம் வந்து அந்த ஃபேக் அவுட்டாக பிரேக் பண்ண முடியாத ஒரு கீ பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும். அப்படி நடந்தது தான் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தோம்னா 47,000 பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு இப்போ 47,800 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட். எதை ஃபேக் அவுட்னு சொல்கிறேன்னா, இந்த சோனை, அதாவது 44,200 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ரீசெண்ட் டேஸில் பிரேக்கே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹெவியான செல்லிங் இருந்துச்சு. அதை திடீர்னு பிரேக் அவுட் பண்ணிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா மடமடன்னு இவ்வளோ தூரம் செல்லிங் கொடுத்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ETF அப்ரூவல் வந்து ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால அந்த இடத்துலையுமே ஒரு இம்பார்ட்டண்டான கீ பாயிண்டாக இருக்குங்கிறதுனால 1 2 3 பல தடவை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்குங்கிறதுனால அதை அப்படியே வந்து பார்த்தோம்னா மறுபடியும் ஃபாலோ பண்ணி வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மேலே போயிட்டு தான் கீழே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே போகும். மேலே போயிட்டு கீழே வரணும்னா எந்த அளவுக்கு அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் நண்பா. எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருந்தாலும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது தான், அது என்னோட ஒப்பீனியன் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணிவிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கினாலும் வாங்கலாம். இல்லை அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறம் பிச்சு பிடிக்கிட்டு மேலே போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம வாங்கவே முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால என்ட்ரி ரேட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிறத பற்றி கவலையே கிடையாது. எவ்வளோ கீழே போனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த இடத்துல செல் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமும் கிடையாது. இருந்தாலும் வந்து உங்கள் விருப்பம் தான். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து அந்த நேரத்தில் டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் லைக் பண்ணிருங்க நண்பா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனும் இன்னொரு கிரிப்டோ யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சஜஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். நிறைய பேர் இப்போதைக்கு ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ORDI மீம் காயினை பற்றி வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. டெக்னிக்கலாக இது வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் கடந்த 25 நாளோட சராசரி விலை நகர்வை ஃபாலோ பண்ணியே வந்து பார்த்தோன்னா இந்த இண்டிகேட்டர் நான் வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணி வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால டெக்னிக்கலாமே சரி, வெளியில் பெரிய லெவலில் இதுக்கு வந்து ஹைப்பும் இருக்குது, ட்ரேடிங் வால்யூமுமே அதிகமாக இருக்குங்கிறதுனால கூடிய சீக்கிரம் இந்த ORDI அப்படிங்கிற காயின் வந்து 3 டிஜிட், அதாவது $100 கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து டாப் 100 ஆல்ட் காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்பா. இது வரைக்கும் 8 பார்ட், அதாவது 80 காயின் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 81லேருந்து 90 வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் எல்லாமே இப்போதைக்கு ரீசெண்டாக நடந்த அடியில் நல்லாவே இறங்கி இருந்து மறுபடியும் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கனால இந்த காயின் எல்லாமே இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த என்ட்ரி ரேட்டுக்கே வாங்கலாம். நான் என்னோட என்ட்ரி ரேட்டுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற என்ட்ரி ரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் வாங்கிட்டு தான் உடனே வந்து வீடியோ போடுறேன். நம்மளோட லிஸ்ட்டில் 81வது இருக்கிறது ஏற்கனவே டெலிகிராம் சேனலில் வாங்க சொல்லியிருந்தது QTUM அப்படிங்கிற குவாண்டம் அப்படிங்கிற காயின் தான்பா. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் ரன் ஆகக்கூடிய பிளாக் செயின் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆல் டைம் ஹையில் வந்து 3500% கீழே இறங்கியிருக்கேன்பா. இது வந்து ஒரு மிட் டேர்ம்லேயே $15 வந்து நான் வந்து ஒரு சாலிடாக வந்து எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் புல் மார்க்கெட் டாப் டார்கெட்டாக குறைஞ்சபட்ச அளவாகவே 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. நான் கீழே பாசிபிள்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குறேன் குறைஞ்சபட்ச டார்கெட் தான் போட்டிருப்பேன். அதிகபட்சமாக அதுக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அதை நான் வந்து சொன்னேன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குங்கிறதுனால இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குங்கிறதுனால பாசிபிள் அப்படிங்கிற ரேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இன்னொன்று இது வாங்குறதுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் ப்ராஜெக்ட் ஆக்டிவில் இருக்குங்கிறத தாண்டி ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஓகே, இன்னொரு கன்சாலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 609 நாளாக ஒரே இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான வால்யூம் இப்போ வரைக்கும் வந்து வரல. அப்படி வந்துச்சுன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி மிட் டைமில் ஒரு $15 போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அதனால் 81வது அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. 82வது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப நாள் ஸ்லீப்பிங்லேயே இருந்த MOVR அப்படிங்கிற காயின் தான் நண்பா. பால்கடாட் எக்கோ சிஸ்டத்திலே இருக்கிற இம்பார்ட்டண்டான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன் ரிவர். இது வந்து ஓனா வந்து பிளாக் செயின் இருக்கும். அந்த பிளாக் செயினில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது நம்ம கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். மூன் ரிவர் எக்கோ சிஸ்டத்தில், அதாவது மூன் ரிவர் எக்கோ சிஸ்டம் சொல்லி ஓனா வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் இருக்குது. அந்த கவர்னன்ஸில் இப்போ வரைக்கும் ட்ரேடபுள் அசட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 21 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மிச்சம் 4-5 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ட்ரேடிங்க்கு வந்து வரல. ஆல் டைம் ஹைலேருந்து 1900% கீழே இறங்கியிருக்கான்பா.
குறைஞ்சபட்ச டார்கெட்டாகவே ஒரு 500% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இந்த இடத்துல ஒரு 43 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கன்சாலிடேஷன் சுற்றிக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான வால்யூம் கொடுத்து $100 கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிட் டேர்மில் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 82வது வந்து பார்த்தீங்கன்னா MOVR. 83வது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது அல்காராண்ட் அப்படிங்கிற பிளாக் செயின் தான் நண்பா. நிறைய பேர் கேட்டிருந்தது இன்னமுமே இது ஆக்டிவில் இருக்கானா? கண்டிப்பாக இன்னமுமே வந்து ஆக்டிவில் இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரிட்டர்ன்ஸுமே ஒரு பெரிய லெவலில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இதோட ஆல் டைம் பை $3 தான். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் ரன் ஆகக்கூடிய லேயர் 1 பிளாக் செயின் தான் நண்பா அல்காராண்ட். டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இதில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனை இந்த பிளாக் செயினில் நீங்கள் பண்ணினீங்கன்னா 10 பைசாக்கு கீழேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை மூவ் பண்ணிக்கிட முடியும். அல்காராண்ட் அப்படிங்கிற வேலட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து இருக்குது. ஆல் டைம் கையிலேருந்து 1600% கீழே இறங்கியிருக்கானுப்பா. குறைஞ்சபட்ச அளவாகவே 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஆனால் இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து மடன்னு மற்ற காயின் மாதிரி 30-40ன்னு ஏறதும் தெரியாது இறங்கிறதும் தெரியாதுங்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அல்காராண்டை ஸ்கிப் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 84வது இருக்கிறது TLM அப்படிங்கிற காயின் தான் நண்பா. TLM அப்படிங்கிற டோக்கன் பைனான்ஸ் லான்ச் பேடில் ஒரு டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. NFT மெட்டாவர்ஸ் கேமிங் தான் நண்பா இவங்களோட ப்ராஜெக்ட். 84 சரி TLM 85 பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் லான்ச் பூல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதே ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். இருந்தாலும் லான்ச் பேட் லான்ச் பூலில் போடுறாங்கிறது அவ்வளோ சாதாரணமாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ண முடியாது. அதையும் தாண்டி பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரீசெண்ட் டேஸில் அக்குமுலேஷனே இல்லாமல் தொடர்ந்து கீழேயே போய்கிட்டு இருக்கு. ஆல் டைம் பையிலேருந்து 5600%. அதனால தான் கீழே இறங்கியிருக்கு. இது வந்து ஒரு அண்டர் வேலிடில் இருக்குது அப்படிங்கிறதுனால எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ட்ரேடிங் வால்யூம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறனால 1000% ரிட்டர்ன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் TLM வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் TLMலையும் சரி அதுக்கப்புறம் அந்த இந்த இது சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா 85வது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப அதிகமான அளவு இறங்கியிருக்கு. ஓகே வெளியில் ஒரு ஹைப் இருக்குனாலும் மற்ற காயின் அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக இருக்காது. ஏன்னா திடீர்னு ரொம்ப ஏறும் ரொம்ப இறங்குங்கிறதுனால பெரிய லெவல் அமௌண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்ட வேண்டாம். நம்மளோட லிஸ்ட்டில் 84வது இருக்கிறது TLM. எத்தனை பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு எவ்வளோ பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டேன். நம்மளோட லிஸ்ட்டில் 85வது இருக்கிறது ADA அப்படிங்கிற காயின் தான். எனக்கு ABCD ப்ரொனன்சியேஷனில் எனக்கு மிஸ்டேக் இருக்குங்கிறதுனால ஸ்க்ரீனை பார்த்து நீங்களே பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ADA அப்படிங்கிற பேர் தான். பைனான்ஸ் லான்ச் பூலில் ஒரு டயத்தில் போஸ்ட் பண்ணியிருந்த இம்பார்ட்டண்டான Web3 ப்ராஜெக்ட் ஆல் டைம் ஹைலேருந்து 2500% கீழே இறங்கியிருக்கணும்பா. பாசிபிள் வந்து 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. TLM அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 84வது சொல்லியிருந்த TLM 85 சொன்னால் ADA இது ரெண்டில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக 1000லேருந்து 2000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நான் சொல்கிறது இந்த ரெண்டில் ஒன்று சரிங்களா. இன்னும் ஒன்று வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுங்கிறது எனக்கு தெரியல. நம்மளோட லிஸ்ட்டில் 86வது இருக்கிறது AXS அப்படிங்கிற காயின் தான் நண்பா. 2021 இதோட பெர்ஃபார்மன்ஸ் யாருமே மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது. அப்போ கிரியேட் பண்ணதான் அதோட ஆல் டைம் போய் கிட்டத்தட்ட 2000% ஆல் டைம் கையிலேருந்து கீழே இறங்கியிருக்கணும்பா. குறைஞ்சபட்ச அளவாகவே நான் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு $40-50 வந்து மிட் டேர்மில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 500% ரிட்டர்ன்ஸ் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சபட்ச அளவாக எதிர்பார்க்குறேன். பைனான்ஸ் லான்ச் பேடில் ஒரு டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கடைசியில் வந்து இப்போ இந்த ரேட்டுக்கு வந்தால் வாங்கலாம் இந்த ரேட்டுக்கு வந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியிலே வாங்கவே முடியாமல் போய் $100-150 வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 7.8 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த ரேட்டில் இதை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இவங்களோட ஸ்கோப்புமே வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். AXS வந்து ஸ்கிப் பண்ணால் வாங்கி வச்சுக்கோங்க. இதோட பார்க்குற ரிட்டர்ன்ஸுமே ரொம்ப ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கும் சரியா. அதனால் நம்பி வந்து வாங்கி வைக்கலாம். ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா NFT மெட்டாவர்ஸ் கேமிங் ப்ராஜெக்ட் தான். 2021 இதோட பெர்ஃபார்மன்ஸ் மறக்க முடியாத அளவுக்கு இருந்ததுங்கிறத சொல்லிட்டேன். 86 முடிஞ்சு. நம்மளோட லிஸ்ட்டில் 87வது இருக்கிறது வெளியில் பெரிய லெவலில் ஹைப்பு போய்கிட்டு இருக்கிற ஃப்ளோ அப்படிங்கிற பிளாக் செயின் நண்பா. காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க பார்த்தீங்களா. எப்படி பைனான்ஸ் லேப்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கிற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஞ்சர்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்து வச்சிருக்காங்க. அந்த வெஞ்சர்ஸ் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற லேயர் 1 இம்பார்ட்டன்ட் பிளாக் செயின் நண்பா. ஆல் டைம் ஹையிலிருந்து ஒரு $40 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது வந்து 5700% கீழே இறங்கியிருக்கு.
இப்போயுமே இது வந்து ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து ஒரு 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். இந்த காயினை வாங்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எப்படி ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்கிற பெப்20 அட்ரஸை காப்பி பண்ணி இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்ராவில் கொடுத்துருங்க. நீங்கள் கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் எடுக்க முடியாதுங்கிறனால நீங்கள் விட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனபிள் ஆயிரும். அப்படி எனபிள் ஆகலைன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் என்கிட்ட நீங்கள் கேட்டு வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க. சரியா, அதை நீங்கள் வாங்கி ஹார்ட்வேர் வாலெட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லாங் டேர்முக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட லிஸ்ட்டில் 88ஆக இருக்கிறது 2021 பீரியட்லேயே நான் வாங்க சொல்லியிருந்த அண்டர்வேல்டு காயின் இன்னுமே ஆக்டிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டென்ட் அப்படிங்கிற காயின் தான். ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சிம் டேட்டா ப்ராஜெக்ட் பார்ட்னர்ஷிப் வித் அப்படிங்கிறது போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் சாம்சங் ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனியோட டைப் பார்ட்னர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இம்பார்ட்டண்டான அண்டர்வேல்டு ப்ராஜெக்ட். ட்ரேடிங் வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 2021 ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி மேலே போகும்னு சொல்லி நிறையா பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கரெக்டான நேரத்தில் நானும் செல் பண்ணிட்டேன், எல்லாரையும் செல் பண்ணவும் சொல்லிட்டேன். அதே மாதிரியே மடமடம் பிடிச்சி கீழே வந்துருச்சு. ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 10,000% இறங்கியிருக்கு. இது இன்னமுமே ஆக்டிவில் இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன அமௌண்ட் போட்டாலே உங்களுக்கு குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட இதோட 3வது அண்டர்வேல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதேமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்குமே வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அண்டர்வேல்டு காயின்ஸ்ல தான் எப்பவுமே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். இறங்குனாலும் ரொம்ப இறங்கிடும். அப்படிங்கிறதுனால தான் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு போட்டாலே போகுதுன்னு சொல்லி சொல்கிறேன். நம்மளோட லிஸ்ட்டில் 89ஆக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான பைனான்ஸ் லான்ச் பூலில் போட்டிருந்த இம்பார்ட்டண்டான வெப்3 ப்ராஜெக்ட். 5 வெஞ்சர்ஸ் கேபிட்டல் போர்ட்ஃபோலியோ சேர்ந்து தான் இந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 89ஆவதாக இருக்கிறது GAL அப்படிங்கிற காயின் தான். நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. GAL தான் சொல்லியிருக்கேன். GAL காலா இருக்குது பார்த்தீங்களா, காலா கேம்ஸ் வாங்கிறாதீங்க. GAL கேலக்ஸி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் GALனு சொல்லி நீங்கள் பைனான்ஸில் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $1.8 இருக்கும். சரி, அது மாற்றி வந்து வாங்கிறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பு வந்து பண்ணுவாங்க. அதனால சொல்கிறேன். ஆல் டைம் ஹைலேருந்து 1000% இறங்கி இருக்கான்பா. குறைஞ்சபட்ச அளவாகவே 500% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். மற்ற எல்லா காயினையும் விட இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்மளோட லிஸ்ட்டில் 90ஆவதாகவும் கடைசியாகவும் இந்த வீடியோவோட கடைசியாகவும் இருக்கிறது ANKR தானேப்பா. எந்த அளவுக்கு GAL இம்பார்ட்டன்ட் சொன்னோன்னா அதே அளவுக்கு ANKR ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் புல்ரனில் நீங்கள் தான் பணக்காரன் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மாற்று கருத்து இல்லாத விஷயம். ANKR கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க. டெக்னிக்கலாக இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலுமே மிட் டேர்ம்லேயே ஒரு 200லேருந்து 300% போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபி ஃபைல் ஷேரிங் வெப்3 இது போக இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆல் டைம் ஹைலேருந்து 1000% இறங்கியிருக்கானுப்பா. குறைஞ்சபட்ச டார்கெட்டாக நான் இதிலேருந்து 500% ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். இதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஒட்டு மொத்தமாக 90 காயின் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே வாங்கி வச்சு லாங் டேர்மில் வந்து ஹோல்டு பண்ணும்போது எப்போ செல் பண்ணலாம் அதை பற்றின அப்டேட் ஏதாவது இருந்தால் நான் டெலிகிராம் சேனலில் ஒன் பை ஒன்னாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் நண்பா. அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.